அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மறுபடியும் ஒரு பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பேசுது ஐயா. அதாவது என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப்காக செக் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பார்த்தோம். அவங்க ஒய்ஃபோட சுகர் லெவல்ஸ் கூட குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஹஸ்பண்டோட லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அப்போ ஹிஸ்ட்ரி கேட்கும்போது தான் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சார் இவருக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்குது, இவராக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல் வழியெல்லாம் நடந்து பார்த்துட்டு போனார். ஆனால் டெஸ்ட் பண்ண வரல. இன்றைக்கி தான் நான் வந்ததுனால அவர் டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சர்க்கரை இருக்குதுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீங்கள் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் நான் நல்லா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், டயட்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதனால் அதுலேயே நான் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருந்தேன் அப்படின்னா. சரி, ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்ப்பேன் சார், ஃபாஸ்டிங்லேயே ஒரு 200 வந்துச்சு சார். அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட வரலன்னா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி குறைச்சிடலான்ட்டு இருக்கேன். இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது சில நேரங்களில் அவங்க மானிட்டரிங்கும் பண்ணுறாங்க, சுகர் அதிகமாக இருக்குன்னு தெரியுது, ஆனாலும் உணவு கட்டுப்பாட்டிலேயே நம்ம இதிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம முயற்சியிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உணவு கட்டுப்பாட்டிலையும் உடற்பயிற்சியிலையுமே நம்மளால குறைக்க முடியுமா, யார் யாருக்கு அதுக்குரிய சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருக்கவங்க அதுக்கு அடுத்த முயற்சியை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். முதல்ல அவருக்கு இருந்த 2 ஃபேக்டர் நான் சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சக்கரை இருக்குது. அவங்க அப்பா, அம்மா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் சர்க்கரை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு அது வரதுக்குரிய வாய்ப்பு மிக மிக அதிகம். இப்போ ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா ஒரு 50% ரிஸ்க்குன்னு சொல்லலாம். பட் போத் பேரண்ட்ஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 80-90% ரிஸ்க்கு. சிப்ளிங்ஸ் எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே நமக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஜெனட்டிக் ஃபேக்டர் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இந்த முயற்சியவே தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறது தவறு. 2வது, அவருக்கு வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இந்த வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் உடல் பருமனால் இந்த சர்க்கரை வியாதி வருது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த உடல் பருமனால் இருக்கிறதுக்கும் உடல் இழைச்சி இருக்கிற சர்க்கரை நோய்க்கு என்ன வித்தியாசம்? அதாவது உடல் பருமனில் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ஜாஸ்தியாக சுரக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் உண்டாகிற சர்க்கரை நோய் நம்ம உடல் எடை குறையும் போது, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட டயட்டை நல்லா சேஞ்ச் பண்ணும்போது சர்க்கரையோட அளவு வெகுவாக குறையும்.